அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பாஜக கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு டி கே இளங்கோவன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திமுகவை அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாது என முதலமைச்சர் சொன்ன நிலையில அமித்ஷா தோற்கடிக்க மாட்டார், தமிழ்நாட்டு மக்களே தோற்கடிப்பார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் அமித்ஷாவை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை. இனிமேலும் தொடர்ந்து அதை செய்வார்கள். காரணம், தமிழ்நாட்டை அழிப்பதற்காகவே ஒரு ஒன்றிய அரசு பாஜக தலைமையில் அமைந்திருக்கிறது என்றால் அது இந்த பாஜக அரசு, இன்றைக்கு இருக்கிற அமித்ஷா அமைச்சராக இருக்கிற ஒன்றிய அரசாகத்தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பணம் கிடையாது, தமிழ்நாட்டின் எந்த திட்டத்திற்கும் பணம் கிடையாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிற ஒரு அரசை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பாஜகவுக்கோ அமித்ஷாவுக்கோ இன்னும் புரியவில்லை. அவர்களுடைய அரசியல் தெளிவின்மையைத்தான் இது காட்டுகிறது. எனவே எங்களை தோற்கடிக்க அமித்ஷாவால் முடியாது. நாங்கள் தமிழக மக்களுக்காக பாடுபடுபவர்கள், அவர்கள் நன்மைக்காக உழைப்பவர்கள். அமித்ஷா தமிழக மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருப்பவர். யூபி அரசாங்கத்தை விட கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுத்தது பாஜக அரசாங்கம் தான். ஆனா மடைமாற்றும் அரசியலை இங்க திமுக அரசு செய்கிறது. எனவே மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் என்றெல்லாம் திரு அமித்ஷா பேசியிருக்கிறார். அதாவது ஒரு சாதாரண விஷயம், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு காலத்தில் இந்த பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் விற்பனை வரி என்பது மாநில அரசுகள் வசூலித்துக் கொண்டு தங்களுடைய செலவுகளுக்காக, தங்களுடைய திட்டங்களுக்காக செலவு செய்த அந்த வரியை இவர்கள் அபகரித்துக் கொண்டு ஜிஎஸ்டி என்ற பெயரிலே உரிய பங்களிப்பை மாநிலங்களுக்கு செய்யவில்லை. இவர்கள் எந்த அளவிலே மாநிலங்களுக்கு யூபி அரசாங்கத்தை விட அதிகமாக பணம் கொடுத்தார்கள், தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பட்டியல் போட்டு சொல்லுங்கள். சொல்ல மாட்டார்கள். பேசுவது பொய் என்பதனால் அந்த பொய்யை மட்டும் சொல்லிவிட்டு போவார்களே தவிர புள்ளி விவரங்களை பற்றி பேசும் அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சல் கிடையாது. ஒரு வரியையே மாநில அரசு வசூலித்து செலவு செய்து கொண்டிருந்த நிலையிலிருந்து அதையும் பிடுங்கி கொண்டு அதிலேயும் ஒரு பங்களிப்பு அளிக்கிறது. ஜிஎஸ்டி என்றால் என்ன? ஏற்கனவே விற்பனை வரி, கமர்ஷியல் டாக்ஸஸ் என்று மாநில அரசின் அதிகாரத்துக்கு இருந்து மாநில அரசு வசூல் செய்து அவர்களுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்காக, மக்கள் நலத்திட்டங்களுக்காக செலவு செய்து கொண்டிருந்த நிதியை இவர்கள் எடுத்துக்கொண்டு அதிலே கொடுக்க வேண்டிய பங்களிப்பை கூட கொடுக்காமல் குறைவாக வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதியும், அதிகமாக வரி செலுத்துகிற தமிழ்நாட்டுக்கு குறைந்த நிதியும் கொடுப்பவர்கள் அதிகமாக கொடுப்பதாக பொய் சொல்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய. 2026 தேர்தலில் நிச்சயம் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் அமித்ஷா வெளிப்படுத்தி இருக்கிறார். கட்டாயமாக அமைக்காது. அதிமுகவுக்குள்ளேயே பாஜகவுடன் சேர்ந்ததற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு மனதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் இருக்கிறது. காரணம், அவர்கள் பாஜகவை நம்பவில்லை. ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும் பொழுதே சொன்னார், இது எந்த காலத்திலும் பாஜகவோடு உறவு வைக்க மாட்டேன் என்று சொன்னார். அதை மீறி தன்னுடைய சுயலாபத்திற்காக எடப்பாடி பன்னீர்செல்வம் செய்த அந்த செயலுக்கு அதிமுகவினரே துணை போக மாட்டார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் இப்பொழுதும் ஏற்படும். மிக்க நன்றி திரு டி கே இளங்கோவன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.